Hello students, this video is prepared for 12th standard biology students by Kamala Kannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து டிரான்ஸ்லேஷன். அது 3 வீடியோவா கொடுத்திருக்கேன். இது வந்து பார்ட் 1 ஃபர்ஸ்ட் வீடியோ. டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ். Translation is the process of protein synthesis. இந்த புரோட்டீன் அல்லது என்சைம் இது செல்லுல எங்க உண்டாகுது, எப்படி உண்டாகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோலயும் சப்சிக்வெண்டா வர்ற பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு புரோட்டீனும் இன்னொரு புரோட்டீனும் வித்தியாசப்படுது. ஒவ்வொரு புரோட்டீன் ஆகட்டும் என்சைம் ஆகட்டும் இதெல்லாம் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாலிபெப்டைட்ஸ். ஒரு பாலிபெப்டைடுங்கிறது செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ ஒரு புரோட்டீனும் இன்னொரு புரோட்டீனும் எதுல வித்தியாசப்படுதுன்னா அதுல என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, எந்த சீக்வன்ஸ்ல இருக்கு, அதாவது சீக்வன்ஸ்னா வரிசைப்படி இருக்கு, எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, இதை பொறுத்து தான் அந்த புரோட்டீன் இன்னொரு புரோட்டீன் வந்து வித்தியாசப்படுது. அப்போ ஒரு புரோட்டீன் அல்லது பாலிபெப்டைட்ல என்ன அமினோ ஆசிட்ஸ் வரணும், எத்தனை வரணும், என்ன சீக்வன்ஸ்ல வரணும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றது செல்லுல அப்படிங்கறத தான் இங்க நாம டிஸ்கஸ் பண்றோம். இத ஒரு சிம்பிள் அனாலஜி ஒப்பீடு மூலமா இங்க நாம பார்க்கலாம். இப்ப நீங்க இங்க பாக்குறது வந்து ஒரு ஹவுஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு பேசிக்கா என்ன தேவை? ஒரு பிளாட் இல்லையா? இது வந்து பிளாட், மனை சொல்றோம் அல்லது கிரவுண்ட் சொல்றோம். அது இருந்தா தானே அங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் பிரிக்ஸ், செங்கல்கள். இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ். இப்போ இந்த மனையில பிரிக்ஸ் இருக்கு, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு இந்த செங்கல் எல்லாம் அடுக்கி கிடகிடன்னு வீடை கட்டிடுறது இல்லை. ஏன்? அதுக்கு ஒரு பேசிக் பிளான் தேவைப்படுது. அந்த பிளானை யார் போடுறா? அந்த பிளானை என்ஜினியர் போடுறாரு. இது இங்க காமிச்சிருக்கிறது ஒரு என்ஜினியர். இவர் என்ஜினியர். இது அவருடைய ஆபீஸ். பிளான போடுறாரு. இந்த என்ஜினியரே இந்த பிளாட்டுக்கு வந்து வீடை கட்டி கொடுப்பாரா? மாட்டாரு. என்ஜினியர் பிளான் போடுறதோட சரி அவர் ஆபீஸ்ல இருந்து. அப்ப இந்த பிளான் எப்படி இந்த பிளாட்டுக்கு மனைக்கு ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு சூப்பர்வைசர் தேவை. இவர் தான் சூப்பர்வைசர், மேஸ்திரின்னு சொல்றோம் இல்லையா அவர். சோ ஒரு சூப்பர்வைசர். இவர் என்ன பண்றாரு? அந்த பிளானை காப்பி பண்ணி எடுத்துட்டு போறாரு. இட்ஸ் அ பிளான் காப்பி. இப்ப எங்க போறாரு? இந்த மனைக்கு. மனைக்கு வந்து அந்த பிளான் படி, அந்த பிளான்ல எப்படி இருக்கோ அதன்படி இந்த ஒர்க்கர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இந்த பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கி அந்த வீடு கட்டப்படுது. எல்லா வீடுகளும் பிரிக்ஸ்னால தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வீடு இன்னொரு வீடு வித்தியாசமா இருக்கு. காரணம் என்ன? பேசிக் பிளான்.
என்ன பிளான் படி என்ன பிளான் போடப்படுதோ அந்த பிளான் படி தான் அந்த வீடு அமையும். சோ பிளான் போடுறது யாரு? என்ஜினியர். அதை காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு போய் ஒரு சூப்பர்வைசர் அந்த அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த ஒர்க்கர்ஸ் அந்த பிரிக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வீடு கட்டுறாங்க. இதே போலதான் செல்லுல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இந்த வீடு மாதிரி புரோட்டீன். இந்த புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொன்னேன், அதெல்லாம் பிரிக்ஸ் மாதிரி. சோ இதுக்கு ஒரு பேசிக் பிளான் வேணும். இந்த என்ஜினியரிங்க போடுற மாதிரி ஒரு பேசிக் பிளான் வேணும்னு சொன்னேன். அந்த பிளான் போடுறது யாரு? டிஎன்ஏ. சோ டிஎன்ஏ எங்க இருக்கு? டிஎன்ஏ நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. இது நியூக்ளியஸ். சோ இது டிஎன்ஏ என்ஜினியர்னா இந்த நியூக்ளியஸ் என்ஜினியர்ஸ் ஆபீஸ் மாதிரி. இது நியூக்ளியஸ்ல இருக்கு. ஆனா புரோட்டீன் சிந்தசிஸ் ஆற இடம் எது? சைட்டோபிளாசத்துல, ரிபோசோம்ல. அப்ப இந்த பிளான் எப்படி ரிபோசோமுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கறத தான் இங்க பாக்குறோம். இப்ப இந்த டிஎன்ஏ இட்ஸ் அ பாலிநியூக்ளியோடைட் மாலிகூல்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜீன் அப்படிங்கிறது a segment of DNA. இந்த ஜீனை இங்க enlarge பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ ஜீன் அப்படிங்கிறது பாலிநியூக்ளியோடைட். அதுல அடுத்தடுத்து வர்ற 3 நியூக்ளியோடைட்ஸுக்கு ஜெனடிக் கோட் அப்படின்னு பெயர். ஒவ்வொரு ஜெனடிக் கோடும் it specifies for a particular amino acid. So எத்தனை ஜெனடிக் கோட்ஸ் அந்த ஜீன்ல இருக்கு, என்னென்ன ஜெனடிக் கோடு இருக்கு, என்ன வரிசையில இருக்கு, இதுதான் அந்த புரோட்டீன்ல என்ன அமினோ ஆசிட் வரணும், எத்தனை வரணும், என்ன வரிசையில வரணும், சீக்வன்ஸ்ல வரணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. சோ இது பிளான். இப்ப இந்த பிளான் எப்படி ரிபோசோம் சைட்டோபிளாசத்துல இருக்கு, பட் டிஎன்ஏ நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டா த்ரூ எம்ஆர்என்ஏ. சோ இந்த எம்ஆர்என்ஏ தான் இந்த சூப்பர்வைசர் மாதிரி. இந்த எம்ஆர்என்ஏ எங்க உண்டாகுது? இட் இஸ் த்ரூ டிரான்ஸ்கிரிப்ஷன். இட் இஸ் ஃபார்ம்ட் வித்தின் த நியூக்ளியஸ் ஃப்ரம் டிஎன்ஏ. சோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனடிக் கோட்ஸ் எல்லாம், ட்ரிப்ளெட் ஜெனடிக் கோட்ஸ் எல்லாம் ட்ரிப்ளெட் கோடான்ஸாக காப்பி பண்ணப்படுது. சோ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ it reaches the ribosome. சோ ரிபோசோம் எங்க இருக்குன்னு சொன்னேன்? சைட்டோபிளாசத்துல இருக்குன்னு சொன்னேன். சோ இது ரிபோசோம். இந்த ரிபோசோம் தான் மேல காமிச்சிருக்கும் இல்லையா, பிளாட் அல்லது மனை போல. இட் இஸ் த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி இங்க டிஆர்என்ஏ, இதெல்லாம் டிஆர்என்ஏ. இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு சைட்டோபிளாசத்துல, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. அது பிரிக்ஸ் மாதிரி. சோ இந்த பிளான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனடிக் கோட்ஸை கோடான் அப்படிங்கிற வடிவத்துல எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணிட்டு இந்த ரிபோசோம்ல இங்க பொருந்துது. இது எம்ஆர்என்ஏ. பொருந்தின உடனே அதுல என்ன கோடான்ஸ் இருக்கோ அதன்படி ஒவ்வொரு டிஆர்என்ஏவும் அந்த அமினோ ஆசிடை தூக்கிட்டு இங்க பொருந்துது. அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டீன் அல்லது பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் புரோட்டீன் சிந்தசிஸினுடைய பேசிக். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்ற ஸ்லைட்ஸ்ல எல்லாம் நாம இதை பத்தியான டீடைல்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அது நல்லா புரியும் உங்களுக்கு. So translation அப்படிங்கிறது என்ன? It is the process of polymerization of amino acids to form polypeptide chain. Polymerization என்ன? பல அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா சேர்ந்து
ஒரு பாலிபெப்டைட் செயின் உருவாகுது. இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எங்க நடக்குது? சைட்டோபிளாசத்துல உள்ள ரிபோசோம்ஸ்ல நடக்குது. So ribosomes are the sites of protein synthesis. mRNA binds to ribosomes to initiate the process. நான் ஏற்கனவே சொன்னபடி டிஎன்ஏல ஜெனடிக் கோட்ஸ் இருக்கு, அது நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. ரிபோசோம் சைட்டோபிளாசத்துல இருக்கு. இதற்கு இடையில எது டிராவல் ஆகுது? mRNA. மெசஞ்சர் ஆர்என்ஏ ஜெனடிக் கோட்ஸ கோடான் எனக்கூடிய வடிவத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா காப்பி பண்ணிக்குது. அப்புறம் நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசத்துக்கு வந்து இந்த mRNA ரிபோசோம்ஸோட பொருந்துது. அப்பதான் டிரான்ஸ்லேஷன், அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் இனிஷியேட் ஆகுது, தொடங்குது. சார்ஜ்டு tRNA molecules one by one bind to mRNA through pairing between codon of mRNA and anticodon of tRNA. அப்படின்னா என்ன அர்த்தம்? mRNA வந்து ரைபோசோம்ல பொருந்தின அப்புறம் இந்த tRNA மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அது சார்ஜ்டு ஆகுது. சார்ஜ்டு tRNA என்ன அர்த்தம்? tRNA மாலிக்யூலோட அதற்கு உரிய அமினோ ஆசிட் வந்து சேர்ந்ததுன்னா அந்த tRNA சார்ஜ்டு tRNA. என்ன அமினோ ஆசிட் சேரணுங்கிறது எதை பொறுத்து இருக்கு? tRNAல உள்ள ஆன்டிகோடானை பொறுத்து இருக்கு. சோ இந்த tRNAல உள்ள ஆன்டிகோடான் mRNAல உள்ள கோடானோட பைண்ட் ஆகும். அப்போ பேரிங் பிட்வீன் கோடான் ஆஃப் mRNA and anticodon of tRNA occurs. mRNA is translated starting from 5' end. mRNA டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பிறகு நியூக்ளியஸ் விட்டு சைட்டோபிளாசத்துக்கு வந்து ரிபோசோம்ல பொருந்தது அப்படின்னு சொன்னேன். ரிபோசோம்ல பொருந்தின அப்புறம் இந்த 5' எண்ட்ல இருந்து இந்த டிரான்ஸ்லேஷன் அதுல துவங்குது. As the ribosome moves along mRNA, the polypeptide chain grows by the addition of amino acids. அதாவது mRNAல கோடான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இனிஷியேஷன் கோடான் இருக்கு, அப்புறம் ஸ்டாப் கோடான் 3' எண்ட்ல இருக்கு. 5' எண்ட்ல இருக்கக்கூடிய இனிஷியேஷன் கோடான்ல இருந்து அமினோ ஆசிட் tRNA மூலமா ஆட் பண்ணப்பட்டு வருது. ரெண்டு tRNA அடுத்தடுத்த கோடான்ஸுக்கு வந்த பிறகு ரிபோசோம் வந்து மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு பெயர். இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் பிற்பாடு இன்னொரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். Each tRNA molecule carrying specific amino acid transfers it to the next incoming tRNA molecule which carries another amino acid. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கோடான் இருக்கு இல்லையா, இனிஷியேஷன் கோடான் அப்படின்னு சொல்றோம் 5' எண்ட்ல, அதுல வந்து ஒரு tRNA மாலிகூல் கேரியிங் அமினோ ஆசிட் வந்து பொருந்தும். இந்த பொருந்துவதற்கு உதவியா இருக்கிறது ஆன்டிகோடான். tRNA மாலிகூல்ல ஆன்டிகோடான் இருக்கு, mRNAல கோடான் இருக்கு, ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி, கரெக்டா பொருந்தும். என்ன ஆன்டிகோடானோ அதற்கு ஏத்த மாதிரிதான் tRNA மாலிகூல்ல அந்த அமினோ ஆசிட் வந்து சேரும். சோ ஒரு அமினோ ஆசிட் கேரியிங் tRNA மாலிகூல் வந்து ஃபர்ஸ்ட் கோடான்ல பொருந்தின பிறகு இரண்டாவது கோடானுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு tRNA மாலிகூல் இன்னொரு அமினோ ஆசிட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த செகண்ட் tRNA மாலிகூல் வந்து சேர்ந்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் tRNA மாலிகூல் தன்னுடைய அமினோ ஆசிட இரண்டாவது tRNAவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இப்படியே அடுத்தடுத்து
tRNA molecule அடுத்தடுத்த கோடான்ஸ்க்கு வந்து சேருது. அப்போ இந்த அமினோ ஆசிட் செயின் வந்து it grows. The amino acids are added in a sequence coded by the codon of mRNA. In turn, the sequence of codons represents the sequence of genetic codes of the gene from which the mRNA is transcribed. அதாவது கோடான்ஸ்ல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ, இந்த கோடான் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா mRNAல, அதன்படியே அமினோ ஆசிட்ஸும் வந்து ஆட் பண்ணப்படுது. ஸோ அமினோ ஆசிடுடைய சீக்வன்ஸ் எதை பொறுத்து அமையுது? சீக்வன்ஸ் ஆஃப் கோடான் இன் mRNA. In turn, sequence of codon in mRNA எதை பொறுத்து அமையுது? genetic codes of the gene பொறுத்து அமையுது. genetic codes of the gene DNA அது என்ன வரிசைப்படி இருக்கோ, சீக்வன்ஸ் படி இருக்கோ, அதன்படி தான் mRNA கோடான்ஸா காப்பி பண்ணிட்டு வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன கோடான் சீக்வன்ஸ் இருக்கோ அதன்படி தான் அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் அமையும். Thus, rRNA of ribosomes, mRNA, and tRNA molecules are involved in the process of translation. அதாவது இந்த process of translationல 3 வகை ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸும் இன்வால்வ் ஆகுது. rRNA, ribosomal RNA, mRNA, messenger RNA, and tRNA, transfer RNA. இந்த 3 வகை RNA மாலிக்யூல்ஸும் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல முக்கிய பங்கு வகிக்குது. Mechanism of translation. Ribosomes are the cellular factories responsible for the synthesis of proteins. இதை ரிப்பீட்டடா நான் சொல்லியிருக்கேன். புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்குது? சைட்டோபிளாசத்துல உள்ள ரிபோசோம்ஸ்ல நடக்குது. ஸோ ரிபோசோம்ஸ் என்ன என்று குறிப்பிடுறோம்? செல்லுலார் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். Each ribosome consists of structural rRNA and about 80 different proteins. இந்த டைப்ஸ் ஆஃப் RNA அப்படின்னு ஒரு வீடியோ ப்ரீவியஸா வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுல ரிபோசோமல் RNA பத்தி டீடைல்ஸ் சொல்லியிருக்கு. ரிபோசோம்ஸ்ல என்னென்ன வகை இருக்கு, என்ன டைப்ஸ் சப் யூனிட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ரிபோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் rRNA and about 80 different proteins. In prokaryotes, the ribosome is 70S. Sங்கிறது ஸ்வெட்பர்க் யூனிட்ஸை குறிக்கும் அல்லது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறோம். பாக்டீரியால ரிபோசோம் வந்து 70S. அதுல 2 சப் யூனிட் இருக்கு. லார்ஜர் சப் யூனிட்டுக்கு 50S என்றும் ஸ்மாலர் சப் யூனிட்டுக்கு 30S என்றும் பெயர். பட் யூகாரியோட்ஸ்ல இந்த ரிபோசோம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது 80S. இதுக்கு 2 சப் யூனிட், லார்ஜர் 60S சப் யூனிட் அண்ட் ஸ்மாலர் 40S சப் யூனிட். The subunits remain separate in the inactive state and come together only during translation. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரிபோசோம்ஸ் வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ஸ், லார்ஜர் சப்யூனிட்னால ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த 2 சப்யூனிட்ஸும் ஒன்றா இருக்காது. எப்போ? இன்ஆக்டிவ் ஸ்டேட். இன்ஆக்டிவ் ஸ்டேட்னா என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காத டைம்ல. ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காத டைம்ல சப்யூனிட்ஸ் 2ம் தனித்தனியா தான் இருக்கும். இந்த mRNA வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ல வந்து பொருந்தின பிறகு அப்புறம் தான் இந்த லார்ஜர் சப்யூனிட் வந்து சேரும் during translation. When mRNA binds to the smaller subunit of the ribosome,
translation is initiated. So நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பிறகு mRNA சைட்டோபிளாசத்துக்கு வந்து ரிபோசோம்ல பொருந்துதுன்னு சொன்னேன். ரிபோசோம்ல ஸ்மாலர் சப்யூனிட்டுக்கு தான் வந்து பொருந்தும். The sequence of genetic codes in DNA and corresponding codons in mRNA is known as the reading frame. அதாவது gene is a segment of DNA ன்னு தெரியும். அதுல genetic codes, triplet genetic codes இருக்கு. அது ஒரு வரிசைப்படி இருக்கு, சீக்வன்ஸ் படி இருக்கு. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட்ஸை டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக கோடான்ஸாக mRNA காப்பி பண்ணப்படுது. So a sequence of genetic codes in DNA-வும் அந்த sequence of codons in mRNA-வும் they are complementary. இதை reading frame என்று குறிப்பிடுறோம். Any sequence of codons in mRNA starting with initiation codon and ending with a stop codon that can be translated into a protein is called open reading frame. அதாவது இந்த mRNA-ல கோடான்ஸ் எல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் கோடான் வந்து இனிஷியேஷன் கோடான். அது 5 பிரைம் எண்ட்ல இருக்கு. இந்த இனிஷியேஷன் கோடானுக்கு பிறகு பல கோடான்ஸ், அப்புறம் டுவர்ட்ஸ் 3 பிரைம் எண்ட் ஒரு ஸ்டாப் கோடான் இருக்கு. சோ இனிஷியேஷன் கோடான்ல இருந்து தொடங்கி ஸ்டாப் கோடான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கோடான்ஸ் என்ன சொல்றோம்? ஓபன் ரீடிங் ஃப்ரேம் அல்லது ORF என்று குறிப்பிடுறோம். இந்த ORF தான் அமினோ ஆசிட்ஸா அதாவது புரோட்டீனா டிரான்ஸ்லேட் ஆகுது. So ORF is therefore the translational unit. இந்த இனிஷியேஷன் கோடான் சொன்னேன் இல்லையா, அது AUG. AUG அப்படிங்கிற இனிஷியேஷன் கோடான் codes for the amino acid methionine. அது எங்க இருக்கு? towards the 5 prime end. அப்புறம் பல கோடான்ஸ்க்கு பிறகு 3 prime endல terminator கோடான்ஸ் இருக்கு. terminator கோடான்ஸ் அல்லது ஸ்டாப் கோடான்ஸ் வந்து UAA, UAG, UGA. இந்த மூணுல ஏதாவது ஒரு டெர்மினேட்டர் கோடான் அங்க இருக்கும். சோ ORF அப்படிங்கிறது AUGல தொடங்கி one of the terminator கோடான்ல வந்து முடியுது. mRNA also has additional sequences before the initiation codon AUG at 5 prime end and after stop codon at 3 prime end. இப்போ AUG அப்படிங்கிற இனிஷியேஷன் கோடான் 5 prime endல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கும் முன்னாடி அத டெக்னிக்கலா அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறோம். அங்க அடிஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். அதே போல 3 பிரைம் எண்ட்ல டெர்மினேட்டர் கோடான தாண்டி இத டவுன் ஸ்ட்ரீம் சொல்றோம். அங்கேயும் அடிஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த அடிஷனல் சீக்வன்சஸ் அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ்ங்கிறோம், UTR. ஏன்னா இது அமினோ ஆசிட்ஸா டிரான்ஸ்லேஷன் ஆகாது. இப்ப இது வரைக்கும் நான் குறிப்பிட்டேன் DNA வந்து நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அந்த ஜெனடிக் கோட்ஸை mRNA கோடான்ஸா காப்பி பண்ணிட்டு நியூக்ளியஸ் விட்டு சைட்டோபிளாசத்துக்கு வந்து ரிபோசோம்ல பொருந்ததுன்னு. இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் யூகாரியோட்டிக் செல்ஸுக்கு தான் பொருந்தும். ஏன்னு கேட்டா ப்ரோகாரியோட்ஸ்ல நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. சோ எல்லாமே சைட்டோபிளாசம் தான். சோ இந்த சர்க்குலர் டிஎன்ஏவும் அதுலதான் இருக்கு. இந்த ரிபோசோம்ஸும் ஃப்ரீயா அந்த சைட்டோபிளாசத்துல தான் இருக்கு. இந்த ரிபோசோம்ஸ்ல ஸ்மாலர் சப்யூனிட், லார்ஜர் சப்யூனிட் இருக்கும். இது ஃப்ரீயா இருக்கும் எப்போ? இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காத போது. புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க ஆரம்பிச்ச உடனே தான் அது சேரும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். So in prokaryotes like bacteria, UTR present at the 5 prime end is called Shine-Dalgarno sequence or SD sequence. So இந்த UTR வந்து prokaryoteலயும் eukaryoteலயும் வித்தியாசப்படும்.
ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் AUG அப்படிங்கிற இனிஷியேஷன் கோடானுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸுக்கு SD சீக்வன்ஸ் அப்படின்னு பெயர். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த SD sequence is complementary to a sequence in 16S rRNA of smaller subunit of ribosome. So prokaryotes-ல smaller subunit இருக்கு, larger subunit இருக்கு. இந்த smaller subunitல 16S rRNA இருக்கு. அதனுடைய சீக்வன்ஸும் இந்த SD சீக்வன்ஸும் காம்ப்ளிமெண்டரி. ஸோ அதனால தான் இந்த mRNA வந்து அந்த 16S rRNA உள்ள அந்த ஸ்மாலர் சப்யூனிட்ல வந்து பொருந்தும். ஸோ mRNA டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட் பண்றதுக்கு எந்த சப்யூனிட்ல சேருது? ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரிபோசோம். அதற்கு ஏதுவாக உதவியாக இருக்கக்கூடியது எது? இந்த SD சீக்வன்ஸ். எப்படி? இந்த SD சீக்வன்ஸும் சீக்வன்ஸ் இன் 16S rRNA-வும் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அப்படி ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம்ல பொருந்தின பிறகுதான் டிரான்ஸ்லேஷன் துவங்குது. Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க சும்மா கிளிக் பண்ணா போதும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த டிரான்ஸ்லேஷனை பத்தி ஒரு பேசிக்ஸ் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1. தொடர்ந்து பார்ட் 2, பார்ட் 3ல நம்ம மீட் பண்ணுவோம்.